சின்னர்ஸ் இந்த திரைப்படம் வந்து ரயான் குக்லர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படம் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி இவரும் வந்து ஐமேக்ஸில் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஐமேக்ஸ் பிரிண்ட் வந்து மொத்தமே வந்து 10 பிரிண்ட் தான் உலகமெங்குமே போட்டிருக்காங்க. அதில் 9 பிரிண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஒரு பிரிண்ட்டு BFI பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய ஐமேக்ஸ் தேட்டரு லண்டனில் வாட்டர்லூ ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே அந்த படம் ஓடுது அப்படின்னு தம்பி கபிலன் வந்து என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி வரையும் இந்த படம் வந்து பார்க்கணுன்ற மாதிரியான ஐடியாலாம் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் ஐமேக்ஸ் ஃபிலிமில் ஷூட் பண்ண படத்தை ஐமேக்ஸ் ஃபிலிமு ப்ரொஜெக்டர் உள்ள தியேட்டரில் படம் பார்க்குறதுன்றது ஒரு தனி அனுபவம் இல்லையா? ஸோ அந்த அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தியேட்டரில் போய், அதாவது லண்டனில் பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய ஐமேக்ஸ் தியேட்டரில் போய் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது, ஏன் இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரயான் குக்லர் எப்படி வந்து கருப்பின மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக பதிவு செய்கிறாரோ, அதேக்கு இணையாக வந்து டெய்லர் பெர்ரி இயக்குனரும் அது மாதிரியான ஆள் தான். அவருடைய படம் தான் வந்து The 688. இந்த படம் சமீபத்தில் பார்த்து மிரண்டு போய் அவர் யாருன்னு தேடும்போது பார்த்தா அவருடைய படங்களும் இந்த மாதிரியான கருப்பின மக்களுடைய பிரச்சனைகளையும் காமெடி கலந்து எல்லாமே சொல்கிற விஷயங்களாக தான் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி தான் ரயான் குக்லரையும் நான் பார்க்குறேன். ரயான் குக்லர் பற்றி பேசணுன்னா மொத்தமே வந்து ஒரு 5 படம் தான் எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து இன்னும் கொண்டாடப்படுகிறார். காரணம், அவருடைய படத்தை வாங்கிறதுக்கு உலக வெளியீட்டு நிறுவனங்கள், மிக முக்கியமாக வார்னர் பிரதர்ஸ், யூனிவர்சல்ஸு, அது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இவருடைய படங்களை வாங்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. காரணம்னா, ரயான் குக்லருடைய படங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பட்ஜெட், சின்ன பட்ஜெட், பெத்த லாபம் தான் அவருடைய கான்செப்ட். ஸோ அவர் இதற்கு முன்பாக வந்து ஒரு 3 படங்கள்லாம் பண்ணாலும் பிளாக் பேந்தர் தான் வந்து அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போச்சு. பிளாக் பேந்தர் வந்து கருப்பின மக்கள் ராஜாவாக அதிகார வர்க்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்ற கதையை மையமாக வச்சுது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னர்ஸ்னு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி தயாரிக்கிறார். இப்போ இந்த படத்தை தான் வந்து வாங்குறதுக்கு பிரபல வெளியீட்டு நிறுவனங்கள் எல்லாருமே போட்டி போடுறாங்க. வார்னர் பிரதர்ஸ் தான் அதில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க. அவங்க தான் சின்னர்ஸ் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து 90 மில்லியன் செலவு செய்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் இன்று உலகமெங்கும் இந்த திரைப்படத்தை கொண்டாடுகிறார்கள். காரணம் என்ன? இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்ஷன் ஹாரர் ஃபிலிம். இது 1932 அமெரிக்காவில் மிசிசிப்பி டெல்டா மாகாணத்தில் நடக்கக்கூடிய கதை. இந்த படத்தில் வந்து பிரதான கதாபாத்திரங்கள் வந்து ஸ்மோக் அண்ட் ஸ்டாக். இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் 2 கேரக்டரையுமே வந்து மைக்கேல் ஜார்டன் தான் பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜார்டன் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப செக்ஸியான ஆள், கருப்பின ஆட்களே ரொம்ப கவர்ச்சிகரமான ஆள், அது மாதிரியான பெயர்கள்லாம் பெற்றவர். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவர் வந்து இதில் வந்து இரட்டையர்கள் கதாபாத்திரம் 2த்தையுமே அவர் பண்ணுறார். ஸோ இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் உலகப் போர், அதாவது கதை நடக்கிறது 1932 மிசிசிப்பி அமெரிக்காவில் நடக்குது. ஆனால் இந்த ட்வின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருமே முதல் உலகப் போரில் பங்கு பெற்றவர்கள். அதன் பிறகு ஒரு திருட்டு கும்பலில் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அங்கே அடித்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பழைய கதையெல்லாம் விட்டுற வேண்டாம், நம்ம ஊரில் போய் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கேருந்து அவங்க சொந்த ஊரான மிசிசிப்பிக்கு வந்து அங்கே கிளாக் டேல் அப்படின்ற ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊரில் ஒரு கலாச்சார விஷயம், அதாவது ஒரு பார் ஒன்று திறக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த பார் எப்படி சொல்கிறாங்க, ஜூக் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜூக் ஜாயின்ட்ன்றது வந்து என்னன்னா, ப்ளூஸ் இசை. ப்ளூஸ் இசை வந்து கருப்பினர்களுக்கான பாரம்பரிய இசை. அந்த ப்ளூஸ் இசையை மையமாக வைத்து ஒரு பார் வந்து நைட் கிளப் ஒன்று வந்து தொடங்குறாங்க. இந்த நைட் கிளப்பில் என்னென்னா, எல்லாமே வேலை செய்கிறது, போகிறது, வர்றது, மியூசிக் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய ஆட்களாகவே போய் தேர்ந்தெடுத்து கூட்டின்னு வராங்க. ஆனால் ஸோ அந்த இடம் எப்படின்னா, மரம் இழைப்பகம், மரம் பெற்ற இடம், அந்த மாதிரியான ஒரு பெரிய இடத்த வந்து அவங்க வந்து இந்த பாருக்காக வந்து ஒரு கருப்பினர்கள் மீது கோபம் கொண்ட, இனவெறி கொண்ட வெள்ளையர்களிடமிருந்து அந்த இடத்த வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து இந்த பாரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இந்த பார் ஆரம்பிக்கிறது, இந்த படமே வந்து கதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இந்த பார் ஆரம்பித்ததுமே என்னாச்சு, ஒரு கும்பல் வருகிறது. அந்த கும்பல் வந்து அவங்களுக்கு தீரா பிரச்சனையை அளிக்குது. அதுலேருந்து அவங்க வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. மைக்கேல் ஜார்டன் வந்து
ஸ்மோக் அண்ட் ஸ்டாக், இந்த 2 கேரக்டருக்குமே வந்து அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து அந்த பல்லில் தங்கப்பல்லாம் ஒட்டி கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன்லாம் பண்ணணுன்றதுக்காக, வேறுபாடுகள் காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பமும் வந்து அதுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, டபுள் ஆக்ட் மாதிரியே வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அதை கொடுத்தது வந்து நிச்சயமாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டிஃப்ரென்சியேஷனே அவங்க வந்து புரிகிற மாதிரி அதை வந்து கதாபாத்திரங்கள் வடிவமைச்ச வகையிலும் சரி ரயான் கோகுலர் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து மேரி கதாபாத்திரத்தில் ஹெய்லி ஸ்டெயின்ஸ்பெல்ட், அதாவது ஸ்டாக்குடைய முன்னாள் காதலி. ஓகே, ஸோ அந்த கேரக்டரும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தது. நிச்சயமாக வந்து கோவத்தில் வந்து, ஏன்னா விட்டுட்டு போனோம் இல்லையா, அதனால் வந்து அந்த அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிற இடங்கள் இருக்கும் ஸ்டாக் கிட்ட, கேரக்டர் கிட்ட. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் ஜோர்டனுடைய, அதாவது ஸ்டாக் அண்ட் ஸ்மோக் இவங்களுடைய கசினா வந்து ஒரு பையன், புது பையன். அவன் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் கேட்டன் அவனுடைய பேர். ஆனால் சாமி மூர் கதாபாத்திரம் நடிச்சிருக்காப்புல. உண்மையிலே அந்த பையன் வந்து இந்த படம் வந்து டெபியூ மூவின்னு சொன்னால் நம்ம மூவியில் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல, சூப்பர். அதன் பிறகு நிறைய கதாபாத்திரங்கள், அதில் வந்து கொரிய கதாபாத்திரம் கூட 2 பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. சூப்பராக எல்லாருமே கதாபாத்திரங்கள் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. மிக முக்கியமாக வந்து இந்த ரெமிக் கேரக்டர், அதாவது ஜாக் ஓகானல் தான் வந்து ரெமிக் கேரக்டர், அவர் தான் வேம்பயராக வருவார். அவர் கூட 2 பேர் வருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய கல்மிஷம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து நம்ம ஜாக் ஓகானல் வந்து ரொம்ப நல்லாவே வெளிப்படுத்தியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர். ஸோ கதாபாத்திரங்கள்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக், ரைட். படத்துடைய டெக்னிக்கல் என்னென்னு பார்த்துருவோம். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் யார், நம்ம ரயான் கோகுலர். ஆனால் என்னென்னா, ரயான் கோகுலர் வந்து அமெரிக்காவுடைய ரஞ்சித்து, மாரி செல்வராஜ் நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க கஷ்டத்தை அவங்க தான் வந்து எடுக்க முடியும். எல்லார் கஷ்டத்தையும் எல்லாருடைய சந்தோஷத்தையும் எடுத்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க தான் எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ரயான் கோகுலர் வந்து கொண்டாடப்பட்டு இருக்காரு. அதனாலே அவர் எடுத்த படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கா, சூப்பராக இருந்துருமா அப்படின்ற விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. இங்கே எப்படி ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜ் மேலே விமர்சனங்கள் வைக்கிறாங்களோ அந்த விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் கருப்பினர்களுடைய இசை பாரம்பரியங்களை எப்படி வந்து வெள்ளையர்கள் வந்து சுரண்டுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமில் வந்து அந்த விஷயத்தை வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக, இப்போ நேரடியாக சொல்கிறதுன்றது வந்து பட்ட கஷ்டங்கள் உண்மை கதைகள் அப்படியே எடுக்கிறது. இப்போ மறைமுகமாக ஹாரர் இந்த மாதிரியான விஷயங்களோட கலந்து கட்டி சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு லப்பர் பந்து மூலமாக சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மனிதத்தினுடைய படங்களே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விஷயங்களை, அவருடைய தாட் ப்ராசஸை அங்கங்கே அப்படி லைட்டாக தெளிச்சிட்டு போவார். ஸோ லப்பர் பந்ததுக்கு சரியான உதாரணமாக சொல்லலாம். அப்படி தான் இந்த திரைப்படத்தை வந்து ரயான் கோகுலர் வந்து எடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய சிறப்பு என்னென்னா 65mm அண்டு 70mm ஃபிலிமில் பேனாவிஷன்ஸ் கேமராவில், பேந்தம் கேமராவெலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஏன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து ஃபிலிமில் படத்தை பார்க்குறேன். ஏன்னா ஃபிலிமில் படம் வந்து கடைசி படம் வந்து ஐன்னு நினைக்கிறேன், அதோட ஃபிலிம் ஏற முடியுது. அதன் பிறகு மாறுறது, டிஜிட்டல் மாறுது. ஸோ நான் ஃபிலிமில் வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஃபிலிமில் திரும்ப படம் பார்க்குறேன். அந்த ஃபிலிம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கோடாக ஓடுறது போகிறது வர்றது விஷயங்கள் அது மட்டும் கிடையாது. ஐமேக்ஸ் அப்படின்ற விஷயம், ஐமேக்ஸ் ஃபிலிம் விஷன் இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, ஐமேக்ஸில் ஷூட் பண்ணுற கேமராவில் எடுக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த ஐமேக்ஸ் ஃபிலிமை ஓட்டுறதுக்குன்னு தியேட்டர்கள் இருக்கணும் இல்லையா. அது வந்து உலகமெங்குமே 30 திரையரங்குகள் தான் இருக்குது. நண்பர் பாரதின்னு ஒருத்தர் வந்து அதை தெளிவுபடுத்தினேன். ஏன்னா நான் 10 நினச்சிட்டு இருந்தேன். உலகமெங்குமே ஃபிலிம் கேமரா, அதாவது ஐமேக்ஸ் ஃபிலிம் ஓடுற திரையரங்குகள் வந்து 30 திரையரங்குகள் இருக்குது. இந்த படம் ஐமேக்ஸில் ஃபார்மேட்டில் வந்து 10 பிரிண்ட் தான் போட்டிருக்காங்க. 9 பிரிண்ட் வந்து அமெரிக்கா முழுவதுமே போயிடுச்சு. ஒரே ஒரு பிரிண்ட் வந்து லண்டனுக்கு வந்து, அந்த தேட்டரில் தான் நான் போய் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபிலிமுக்கான அந்த கீறல்கள் இதெல்லாமே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த 70mm ஐமேக்ஸில் ஷூட் பண்ண ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட்ஸு மற்ற ஷார்ட்ஸும் மிக்சட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு தான் இவங்க வந்து அந்த ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ஐமேக்ஸ் கேமரா ஃபிலிமில் ஷூட் பண்ணுறப்ப சிங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து மாண்டேஜ் ஷாட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து சாமி கேரக்டர் வந்து காரில் வந்து நிற்கிறது, அதே மாதிரி இந்த ஐரிஷ் டான்ஸு ஆடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாண்டேஜ் ஷாட்டாக இருக்கிறதுலாம் வந்து இவங்க வந்து ஐமேக்ஸில் வந்து ஃபிலிம் கேமராவில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப புது அனுபவம். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்டம் டொனால்டு தான் வந்து ரயான் கோகுலருடைய ஆஸ்தான கேமராமேன் சொல்லலாம். கேமரா உமன், அவங்க கேமராமேன்றதோட கேமரா உமன். அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட பிளாக் பேந்தர் அண்ட் இந்த படமும் வந்து அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த 1930 அந்த அந்த லைட்டு கம்மியாக இருக்கும்போது கிரெயின்ஸ் வரும் இல்லையா, அந்த ஃபீல் வந்து இதில் வரும், ஃபிலிம் கேமராவில் வரும்.
ஏன்னா 1930 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மின்சாரம் கிடையாது. மின்சாரம் இருக்கும், மின்சாரம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, மின்மாற்றிகள்லாம் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. போய் ஒரு எடுத்துன்னு போயிட்டு ஒரு கொக்கி எடுத்துன்னு போயிட்டு இதில் போட்டால் அந்த பாருக்கு வந்து லைட் வரும், அந்த மாதிரி. அப்போ ஸோ அந்த காலகட்டத்தில் லைட்டிங் வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. அவுடோர்லாம் வந்து அந்த இடத்துலலாம் லைட்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டென்சிட்டியில் என்ன ஒரு ஃபீல் வருதோ அதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் படம் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் வந்து ஐமேக்ஸ் ஷூட்டில் பண்ண இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரைன்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இப்போ ஐமேக்ஸ் தேட்டரில் வந்து ஃபிலிம் இல்லாத ஐமேக்ஸ் தேட்டர்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் என்னென்னா 2 ப்ரொஜெக்ஷன் போகும். சேம் டைம் 2 ப்ரொஜெக்ஷனுமே ஆன் ஆகி 2மே வந்து போகும்போது தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து படம் வந்து கிளாரிட்டியாக தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிரைன் சமாச்சாரம் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, இதே ஃபார்மேட்லேயே வந்து அவங்க வந்து அதை வந்து ஏற்றுறாங்க. ஏன்னா கிறிஸ்டல் கிளியராக வந்து ஐமேக்ஸ் ரேசரில் வந்து 4K லேசரில் வந்து அதை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிலிம் ஃபார்மேட்டில் என்ன கிரைன்ஸ்லாம் வந்ததோ அதை அப்படியே வந்து இதற்கு கடத்திருக்காக்கிறதா நண்பர்கள் சொன்னாங்க. நான் வந்து அதை பார்க்குறேன், நான் தேட்டரில் ஒரிஜினல் தேட்டரில் பார்த்தேன், ரைட். ஸோ இது அந்த ஃபீல் அதை வந்து ஆட்டம் டொனால்டு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த ஐரிஷ் சாங், அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரு மிக முக்கியமாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லூட்விக் கோரன்சனின் இசை இந்த படத்துக்கு வந்து பலம்னு சொல்லுவேன். முக்கியமாக வந்து இந்த ப்ளூஸ் இசை, கருப்பினர்களுடைய பாரம்பரியமான ப்ளூஸ் இசையை வந்து திரையில் வந்து அழகாக நிகழ்த்திருக்கேன். அதை வந்து எப்படி ஐரிஷ் குரூப் வந்து அதை வந்து தன்னுடையதாக்கிறாங்க, இதை பார்த்து சாமி எப்படி ஃபீல் ஆகி போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட எடிட்டிங் வந்து மைக்கேல் பி ஷாவர். படத்தை வந்து ஓகே, அவர் வந்து அந்த முக்கியமாக அந்த ஐரிஷ் டான்ஸ் கட்டிங்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பர். டெக்னிக்கலாக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிலிம், ஃபேனாவிஷன்ஸ், டிஜிட்டல் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நம்ம பேசிடுவோம். டெக்னிக்கலாக வந்து படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலே இந்த படத்தை வந்து கொண்டாடுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள், ரைட். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ரேட்டிங்? சாம் அண்டு டெல்டா ஸ்லிம் இந்த 2 கேரக்டருமே வந்து லவ் போர்ஷன் சீன் ஒன்று இருக்கும். அது சொல்லும், இப்போ வேணாம், ரொம்ப தூரமாக நடந்து வந்திருக்கேன், நான் வாஷ் பண்ணணும், ரொம்ப தூரமாக வாக் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னும் அவன் மேலே பார்ப்பான். பார்த்துட்டு அவன் சொல்லுவான், நீ அழகாக இருக்க, எனக்கு அது போதுமானது அப்படின்னுவான். உண்மையிலே அந்த சீன்லாம் வந்து ரொம்ப காலடி நாய் செல்வி அப்படின்னு கிடக்கணும்னு நினைக்கிறான் பத்தியா, அவனால தான் அந்த மாதிரி எழுத முடியும். அதை உணர்ந்தனால தான் அதை சொல்ல முடியும். உண்மையிலே அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி படத்தில் வந்து அடல்ட் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இது நிச்சயமாக வயது வந்தவர்களுக்கான திரைப்படம் தான். அது மட்டும் கிடையாது, இது வாம்பயர் அந்த மாதிரியான ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது. சில இடங்கள் வந்து கொஞ்சம் பயமுறுத்தினால் கூட இது ஹாரர் அளவுக்குலாம் இல்லை. ஹாரர் முலாம் பூசி கருப்பின பிரச்சனைகளையும் அவங்க சந்தித்த வழிகளையும் இந்த படம் வந்து பதிவு செய்யுது அப்படின்றது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 3.5. இந்த படம் வந்து நீங்கள் எல்லாம் கொண்டாடுற அளவு சூப்பர் அப்படிலாம் கிடையாது. அவர் எடுத்த படமே 5வது படம். பட் ஆனால் உள்குத்து வைக்கிறதுல மண்ணை அப்படின்றதுனாலையும் சில டெக்னிக்கலான சில விஷயங்களை வந்து நல்ல முயற்சிகளையும் இந்த படம் பண்ணியிருக்குன்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி வந்து ஒரு படம் அவ்வளோதான், மோசமான படம் இல்லை, அந்த வகையில் இது ஓகே. பட் போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. படம் முடிஞ்சதுமே தயவுசெய்து போகாதீங்க. படம் முடிஞ்சதுமேன்றதுக்கு இல்லை, லாஸ்ட்டில் பேனாவிஷன்லாம் வரும் தெரியுமா, லாஸ்ட்டாக அந்த இடம் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ என்னென்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கருப்பினர்கள் வந்து அவங்களுடைய பாரம்பரியம் மற்ற விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க, ஆனாலும் அதை தொடரணும், அதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்து உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரிவிடுங்க. இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.